ஒரு ஜாதகத்துல சனி என்ற கிரகம் தான் வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகளை கொடுக்குது. ஓகே. அது எனக்கு வச்சுட்டாங்களோன்னு நம்புறது. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து வினோதமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும். காரணம் இல்லாம இப்ப நான் ஒரு குடும்பமா இருக்கிறேன். ஒரு 10, 15 பேர் எங்க குடும்பத்துல சித்தப்பன், பெரியப்பா இருக்காங்க. நல்லா ஹேப்பியா வாழ்றோம். ம். திடீர்னு எங்க குடும்பம் உடைய ஆரம்பிக்குது. என்னுடைய அப்பா இறந்துடுறாரு. என்னுடைய சித்தப்பா இறந்துடுறாரு. சொல்லி வச்ச மாரி ஒரு 6 வருஷத்துக்குள்ள ஒரு 10 சாவு விழுந்துருது. ம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது. அப்ப சுத்தி இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னால எல்லாருக்குமே இப்போ உங்க வீட்ல உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ இல்லன்னா உங்க வீட்லயே போய் கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கும் உங்க ம். குடும்பத்துக்குள்ள. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு குடுக்கல் வாங்கல் முடிஞ்சிருக்கும். ஏதாச்சும் சொத்துக்கள பேசி முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்க அப்பா முன்னால நின்றுப்பாரு. உங்க சித்தப்பா முன்னால நின்றுப்பாரு. உங்க சித்தப்பி முன்னால நின்னதுனால தான் இவன வச்சுட்டான். ஓகே. அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ நீ வந்து அந்த லேண்ட வாங்கிட்டு வந்தல. அதனால தான் உனக்கு வச்சுட்டான். ம். அந்த கல்யாணம் ஆயி அந்த கல்யாணத்துக்கு பிரச்சனைய முடிச்சு விட்டல. அதுக்கு தான் உன்ன வச்சுட்டான். அவன் கூட அவங்க கூட வச்சுக்கான்னு சொன்னேன். அவன் தான் வச்சுட்டான்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வீணாகி போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் வாழ்க்கை டவுன் ஆகும். அப்ப வாழ்க்கை டவுன் ஆகுறப்ப முயற்சியினால் மேல கொண்டு வரணும். ம். இல்லன்னா விதின்ற மாரி எடுத்துக்க வேண்டியது தான். அந்த விதி வந்து டவுன் ஆகும், அப் ஆகும். அது விதி.